வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ ஸக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸுன் குல்லும் மினஸ் ஸாலிஹீன். ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாய் வ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாய் வ இஃப்திகாரில் முத்தகீன் தாஜுல் உம்மதி ஷஃபீல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யஹாதி. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 12ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களாக ஏற்றுக்கொண்டருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்கொலை துண்டு சையதனா ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தின் தலைவியாக ஆக்கியதைப் போன்றே நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய துணைவிகளையும் சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தி அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அன்பின் பொருட்டால் அவர்களுடைய சிபாரிசின் பேரில் நம்மையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியோர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு சையதுனா இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 3 தடவைகள் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறான். அவர்களுடைய சரித்திரத்தை மிகவும் மிக சுருக்கமாகவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு தந்திருக்கிறான். மேலே வாசித்த 6:85 வசனத்திலே வ ஸக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ் ஆகிய 4வரும் குல்லு மினஸ் ஸாலிஹீன் நல்லோர்களில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். டமாஸ்கஸ் நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள பஅலபக் என்ற ஊரிலே இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மார்க்கப் பணியை மேற்கொள்கிறார்கள். அந்த ஊரிலே 60 அடி உயரமுள்ள ஒரு பெண் சிலை, பஅலு என்று பெயர், அதை ஒட்டித்தான் அந்த ஊருக்கு பஅலபக் என்று வந்திருக்கிறது. பஅலு என்ற ஒரு சிலை 60 அடி உயரமுள்ள சிலை. அந்த பெண் சிலைக்கு எல்லோரும் அடிமையாக அதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தவறு என்பதை சுட்டிக்காட்டி ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்க முன்வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்க முன்வரவில்லை. அல்லாஹு தஆலா அது பற்றி கூறும்பொழுது வ இன்ன இல்யாஸ் லமினல் முர்ஸலீன், இல்யாஸ் ரசூல்மார்களில் உள்ளவர்தான். இது காலலி கௌமிஹி, அவர் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடாதா? அத்ததஊன பஅலன்,
பஅலு என்ற சிலையை வணங்குகிறீர்களா? வததருன அஹ்ஸனல் காலிகீன், சிறந்த படைப்பாளனாகிய அல்லாஹ்வை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? அல்லாஹ் ரப்பக்கும் ரப்ப ஆபாய்க்கும் அவ்வலீன், உங்களுடைய இறைவனும் உங்களுடைய பெற்றோருடைய இறைவனுமாகிய, முன்னோர்களான உங்களுடைய பெற்றோருடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா என்பதாக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அவர்களுடைய குரலை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். எல்லாரும் கொலை செய்வதற்கு ஊரே சேர்ந்து திரண்டு வந்த பொழுது இவர்கள் தப்பித்து தலைமறைவாகிவிட்டார்கள். தலைமறைவாகி ஒரு குகையிலே தஞ்சம் புகுந்தார்கள். யாருக்கும் தெரியாமல் அந்த குகையிலேயே 10 வருடம் கழித்திருக்கிறார்கள். உண்ணுவதற்கு ஒன்றுமில்லாமல், வெளியில் தெரிந்தால் நம்மை கொலை செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் பேரிலே தனியாக அவர்கள் 10 வருடம் இங்கே காத்திருந்திருக்கிறார்கள். 10 வருடங்கள் கழித்து அந்த ஊர் மக்களுடைய தலைவன் மாறிவிட்டான் என்று செய்தி கேள்விப்பட்டவுடன், தலைவன் மாறியதற்கு பிறகு மக்கள் மாறியிருப்பார்கள் என்று கருதி அவர்கள் திரும்ப வந்து மக்களை அழைத்து பல பேரை இஸ்லாத்திற்கு சேர்த்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இது பற்றி கூறும்பொழுது சொல்வான், ஃபகஸ்ஸபூஹு, எல்லோரும் அவரை பொய்ப்படுத்தினார்கள். ஃபஇன்னஹும் லமுஹ்தரூன், எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் சன்னிதானமாக்கப்பட இருக்கிறார்கள். ஆனா இல்லா இபாதுல்லாஹில் முஹ்லஸீன், நல்ல அடியார்களை தவிர என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். உலகத்திலே நாம் பல சரித்திரங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், பல வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். அரசியல் நோக்கிற்காக வேண்டி தலைமறைவாக இருப்பவர்கள், தலைமறைவாக இருந்து ஆட்சி மாறியதற்கு பிறகு திரும்ப வந்து ஆட்சியை பிடித்த கதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். தன்னுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு அரசனுடைய மகனாகவே இருக்கும், காட்டிலேயே ஒளிந்திருப்பான், கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவன் வந்து ஆட்சியை பிடித்துக் கொள்வான் என்றெல்லாம் ஆட்சிக்காக வேண்டி தலைமறைவாக இருந்து திரும்ப வந்து ஆட்சியை பிடித்த சரித்திரத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணிக்காக வேண்டி தலைமறைவாக இருந்து அதற்கான நேரம் வரட்டும், அதுவரை நாம் பொறுத்திருப்போம் என்று 10 வருடங்களாக காத்திருந்து நிலைமை மாறியதற்கு பிறகு தான் பணியை மறக்காமல் திரும்ப அழைப்பு கொடுத்தார்கள் என்றால் அது உண்மையிலேயே செய்தனா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஒரு தத்துவத்தை இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு போதிக்கின்றார்கள். அழைப்பு பணியிலே நாம் ஈடுபடுகிற பொழுது, அழைப்பு பணி என்றால் அதற்கான ஒரு தனி பணி என்றல்ல, சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே ஒரு நல்லதை சொல்கிற பொழுது அல்லது நம்முடைய நிர்வாகத்திலே ஒரு நல்லதை சொல்கிற பொழுது சந்தர்ப்பத்தை நாம் பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். லி குல்லி மகாமின் மகாலா வலி குல்லி மகாலின் மகாமா என்று அரபியில் ஒரு பொன்மொழி உண்டு. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு இடம் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சொல் இருக்கிறது. இடத்துக்கு தகுந்த நிலையில் தான் பேச வேண்டும். ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு சொல் இருக்கிறது. அதே போன்றே ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. இந்த சொல்லை இங்குதான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அமைப்பும் இருக்கிறது என்று அரபியிலே ஒரு பழமொழியை சொல்வார்கள். நாம் நல்லதை சொல்லுகிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தை உருவாக்கிவிட்டு நல்லதை சொல்கிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த தருணம் வரும் வரை கனிந்திருக்க வேண்டும். சிலர்கள் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எங்க எனக்கு தப்பு கண்டால் உடனே சொல்லிடுவேன், நான் வெட்டு ஒன்று துட்டு ஒன்று என்று சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள். அவர் சொல்லிவிடலாம், காரியம் நடக்குமா என்றால் காரியம் நடக்காது. காரியம் நடக்க வேண்டுமே ஆனால் கனிவது வரை நாம் பொறுத்துத்தான் இருந்தாக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனை நாம் சந்திப்போம். நம்முடைய நண்பர் வருகிறார், அவரிடத்தில் பேசுகிறோம். அந்த நண்பரை தாடி வைக்க சொன்னால் நல்லது என்று நமக்கு தோன்றும். எடுத்த உடனே நாம் அவரிடத்தில் சொன்னோமே ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவரிடத்திலே நாம் நன்மதிப்பை பெற்று நாம் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற அவருடைய உள்ளத்திலே இடம் பிடித்து விட்டு அதுகால் நாம் பொறுத்திருந்து விட்டு அதன் பிறகு நாம் சொல்லுகிற பொழுது அது அவரிடத்தில் உண்மையானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். எடுத்த உடனே நான் சொன்னேன் என்றால் நிச்சயமாக அது பழுக்காது, காரியம் பழுக்காது. அதை போன்றே நிர்வாகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனைவி கணவனும் மத்தியில் உள்ள பிரச்சனைகள், எடுத்த உடனேயே நாளே கல்யாணம் முடிச்ச நாளே நான் இப்படித்தான், நீ இப்படித்தான் இருக்கணும் என்பதாக வெட்டு ஒன்று துண்டு ஒன்று என்று பேசுவையானால் அங்கு தோல்விதான் மிஞ்சப்படும். காலப்போக்கிலே பழகி அவள் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்பதை காட்டி
நாம் அவளுக்காக உயிரையே விடுகிறோம் என்பதை காட்டிவிட்டு ஒரு சில தவறு இருக்கிறது, அதனை திருத்திக் கொண்டால் நல்லது என்று நாம் நைசாக சொல்லும் பொழுது அது எடுபட்டு விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 வருடம் கனிந்திருக்கட்டும், காலம் கனியட்டும் என்று காத்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர்களாக நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்த்தாலும் கூட 13 வருடங்கள் மக்காவில் இருந்த 13 வருடங்களும் அந்த 13 வருடங்களும் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான அழைப்பைத்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்களே தவிர சட்ட திட்டங்கள் எதையுமே அவர்கள் அங்கே சொல்லவில்லை. மக்கி வசனங்கள் என்று சொல்வார்கள். 13 வருடங்கள் இறங்கிய சூறாக்களுக்கு பெயர் மக்கி, மக்காவில் இறங்கிய சூரா என்று பெயர். மதினாவிற்கு சென்ற பிறகு இறங்கிய சூறாக்களுக்கு மதனி என்று பெயர். இந்த 2 சூறாக்களுடைய ஸ்டைலை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சட்ட திட்டங்கள் எல்லாமே மதினாவிற்கு வந்த பிறகு சொல்லப்பட்டதுதான். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்பன போன்ற ஏராளமான சட்டங்களை, மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நடைமுறைகளை, அரசியல் திட்டங்களை, வியாபார ஒழுக்கங்களை எல்லாவற்றையுமே மதினாவில் வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஏன் மக்காவில் சொல்லவில்லை? காலம் கனியட்டும், காலம் கனியட்டும், அதற்கு ஒரு தருணம் வரும், அப்பொழுதுதான் சொல்ல வேண்டும் என்று தானோ என்னவோ அல்லாஹ்வே மக்காவில் வைத்து ஒரு சட்டத்தையும் இறக்காமல் வெறும் தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான ஆதாரம் என்ன, விண்வெளியிலே எத்தனை ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் அல்லாஹு தஆலா அங்கு விளக்கிக் கொண்டே வருவான் அந்த வசனங்களிலே. காலம் கனிந்த பிறகு சொல்வதற்குத்தான் மதிப்பு இருக்கிறது என்பதை அங்கே நமக்கு அந்த குர்ஆனுடைய வாய்ப்புகளும் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த முறையில் தான் நம்முடைய அழைப்பு பணி, மக்களிடத்தில் எதை சொன்னாலும் அதை நாம் ஏற்றக்கூடிய முறையிலே ஆகியிருக்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே, சையதுனா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 10 வருடங்களாக ஒளிந்திருந்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஷரப்பை கொடுக்கிறான். சலாமுன் அலா இல்யாசீன், இல்யாசின் மீது சலாம் நிகழ்ட்டுமாக என்று அவர்களை அல்லாஹ் ஷரப்புப்படுத்துகிறான். உலகத்திலே அல்லாஹு தாலா 5 நபிமார்களுக்கு இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான், அல்லாஹ் சாந்தி அவர்களுக்கு நிலவச் சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டயம் போன்று. மேல் சபையில் உறுப்பினர்கள் என்பதாக சிலர்களை நாம் தேர்ந்தெடுப்பதை போன்று சிலர்கள் செய்த சேவையின் காரணமாக அவர்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான். அந்த முறையில் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒளிந்திருந்து தருணம் வந்த பொழுது மக்களை சொல்லி அவர்கள் திருத்தியதன் காரணமாக அவர்களுக்கு சலாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்னோர்களிலே அவருக்கு நாம் நல்ல புகழை உண்டாக்கி இருக்கிறோம். பின்னோர்களிலே நாம் அவருக்கு ஒரு நல்ல புகழை உண்டாக்கி இருக்கிறோம். உலகத்தில் வேறு யாருமே எப்படி நன்மையை சொல்வதற்காக தருணத்தை பார்த்து 10 வருடம் தமர்ந்திருக்க மாட்டார்கள். இவர் அப்படி இருந்திருக்கிறார் என்ற ஒரு புகழை நாம் அவருக்கு பின்னோரிலே விட்டு வைத்திருக்கிறோம். வஸலாமுன் அலா இல்யாசீன், இல்யாசின் மீது சாந்தி நிகழட்டுமாக என்று அல்லாஹு தஆலா சையதுனா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்றே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹின் மீது சலாம் நிகழட்டுமாக என்று சொல்வான். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சலாம் நிகழட்டுமாக என்று சொல்வான். சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூன் மீது சலாம் நிகழட்டுமாக என்று சொல்வான். மிகப்பெரிய தியாகிகளான அந்த நபிமார்களுக்கு சலாம் என்பதை சேர்த்ததை போன்றே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சலாம் என்று சேர்த்திருக்கிறார். சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பொழுது அவர்கள் தன்னை பற்றி சொல்கிற பொழுது சலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூத்து, அவர் பிறந்த நாளில் அவருக்கு சலாம் நிகழட்டுமாக என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்றே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅது ஹய்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள் என் மீது சலாம் நிகழட்டுமாக என்பதாக சொல்கிறார். இப்படி மொத்தம் 6 நபிமார்கள் சலாத்தை கொண்டு சிறப்புப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2, மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 3, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் 4, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 5, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 6. 6 பேர்கள் சலாத்தை கொண்டு சிறப்புப்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் திருக்குர்ஆனிலே அற்புதமான சலாத்தை அல்லாஹ் சொல்கிறான். சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், சொர்க்கத்தின் நுழைய போகும் பொழுது அங்கே ஏற்படுகின்ற அந்த சொல்லப்படுகின்ற சலாத்தை பற்றி திருக்குர்ஆன் இப்படி சொல்லும். நமக்கெல்லாம் சொல்கிறது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரப்புர் ரஹீம் என்ற அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு சலாம் நிகழட்டுமாக என்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி சொல்லுவான்.
நம்முடைய லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்கிற பொழுது சலாமுன் ஹிய ஹத்தா மத்ராயில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதிக்கின்ற வரை சலாம் நிகழ்த்துமாக என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, 7 சலாமுடைய வசனங்கள். இந்த 7 சலாமுடைய வசனங்களை ஒருவர் யாருக்காவது உடல்நலம் இல்லாத நேரத்திலே தண்ணீரில் ஊதி 7 வசனங்களை ஊதி கொடுத்தால் நிச்சயமாக சுகம் கிடைக்கும் என்பதாக அனுபவம் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி நிகழட்டும், சந்தோஷம் ஏற்படட்டும், பிரச்சனையிலிருந்து ஓய்வு கிடைக்கட்டும் என்ற அந்த பொருள் பறிந்த இந்த வசனத்தை நாம் ஓதி கொடுக்கின்ற பொழுது அந்த வரக்கத்தை பெற முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சலாமை சொல்லும் பொழுது நமக்கு நினைவு பெறுகிறது நம்மிடத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்ற சலாத்தை பற்றி. கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறானே, எவ்வளவு பாரம்பரியமானது, எவ்வளவு அற்புதமானது. அதனுடைய நன்மைகளை நாம் புரிந்திருக்கிறோமா என்று பார்த்தால் புரியவில்லை என்பதுதான் பொருள். உதாரணமா இங்கிருந்து நாம் கடைத்தருக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பேரையாவது நம்ம கடப்போம். இந்த 100 பேருக்கும் எத்தனை பேருக்கு சலாம் சொன்னோம் என்றால், கொஞ்சம் வசதி படைத்தவனாக இருந்தா சலாம் சொல்லனா நமக்கு விவகாரம் ஆயிரும் தெரிஞ்சா ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டு வைப்போம். அதல்லாமல் எத்தனை பேருக்கு நாம் சலாம் சொல்கிறோம்? சலாமின் மூலமாக எவ்வளவு நன்மை மிக இலகுவாக கிடைக்கிறது. சலாமுன் அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை கிடைக்கிறது. அலைக்கும் சலாம் என்று அவர் சொன்னால் அவருக்கு 20 நன்மை கிடைக்கிறது. மிக எளிதாக கிடைக்கக்கூடிய நன்மை ஒரு பக்கம் இல்லாமல் ஒரு அற்புதமான துவா. எவ்வளவு பெரிய துவா! முதலே நாம் சொல்லியிருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச துவங்கிய பொழுதே, அவர்களுக்கு முதலாக அவர்களுக்கு மூச்சு வந்த பொழுதே அல்லாஹு தஆலா மலக்களுக்கு போய் சலாம் சொல்லு என்று சொல்லிவிட்டு, ஹாதா சலாமுன் லக வலி துர்ரியத்திக என்பதாக அல்லாஹ் சொன்னான். உன்னுடைய சமுதாயத்திற்கும் இது சலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து ஒரு அற்புதமான வார்த்தை நம்மிடத்திலே அற்புதமாக நன்மையை தருவதற்காண்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் எத்தனை தடவைகள் உபயோகிக்கிறோம், எவ்வளவு நன்மைகளை பெற முடியும், பெறாமல் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வெட்கப்படக்கூடாது. நம்முடைய வீட்டில் மனைவிக்கு சலாம் சொல்ல வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சலாம் சொல்ல வேண்டும், குழந்தைகள் நமக்கு சலாம் சொல்லுமாறு உண்டாக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே, நவீன யுகத்திலே நாம் பலவிதமான கலாச்சாரங்களில் இழுத்தடிக்கப்பட்டாலும் கூட நாம் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திற்கான கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். வெறும் கலாச்சாரம் என்ற அடிப்படையில அல்ல, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய நன்மைகள் என்பது ஒரு தனி ஏடு, தீமைகள் என்பது ஒரு தனி பதிவேடு. ரெண்டும் தனித்தனியாக பதிவு செய்யப்படும். மறு உலகத்திலே இரண்டையும் நிறுத்தப்பட்டு, இரண்டையும் எடை போடப்பட்டு, நம்முடைய நன்மை ஒன்று கூடியிருந்தால் நமக்கு சொர்க்கம், ஒன்று குறைந்திருந்தால் நமக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட இருக்கிற பொழுது, நன்மையின் கொஞ்சமாவது நாம் சேர்த்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது முயற்சி செய்யணும். நீங்கள் பரீட்சைக்கு செல்லக்கூடிய அந்த வாலிபனிடத்தில் கேட்டு பாருங்கள். சின்ன கேள்விதான், இதுல ஒரு 1/2 மார்க் கிடைக்கும். இது சின்ன கேள்விதான், இதுல ஒரு 1 மார்க் கிடைக்கும். அதான் வேஸ்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இது சமயத்துல தன்னை தூக்கி விட்டாலும் தூக்கிவிடும். 1/2 மார்க் தான் கிடைக்குது, இருந்தாலும் இது நமக்கு தூக்கிவிடும். 1 மார்க் தான் கிடைக்குது. 10 மார்க் கிடைக்கிற கேள்வி மட்டும்தான் தேடி பிடித்து எழுத வேண்டும் என்று இல்லாமல், 1/2 மார்க் 1 மார்க் கேள்வினா முதல்ல டக்குன்னு எழுதிடுவான். அதுதான் எழுதணும். முதல்ல சீக்கிரமா கேள்விக்கு பதில் சீக்கிரமாக மார்க் கிடைக்கக்கூடிய கேள்விகளை சட்டன்னு எழுதிடணும். அந்த முறையில அந்த 1/2 மார்க்கையும் விட மாட்டான், 1 மார்க்கையும் விட மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி இருக்கிற பொழுது சலாமின் மூலமாக 10 நன்மைகள் கிடைக்கிறது என்றால் அதை ஏன் நாம் வேஸ்ட் பண்ணணும்? பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி அதை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாதா? மணி மார்க்கெட்டிலே 1 பைசா நமக்கு கூட கிடைத்தாலும் கூட அந்த வியாபாரத்தை நம்ம விடுறதில்லை. 1 ரூபாய் நமக்கு கூட கிடைத்தாலும் கூட அந்த வியாபாரத்தை விடுறதில்லை. ஏன்னா 1 ரூபாய் அது 1 ரூபாய் தானே என்று நினைக்கூடாது. அது மொத்தத்தில் அது 1 ரூபாய் கூடிய 1000 இருந்தது, 1001 லட்சமாக இருந்தது, 101000 என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று இருக்கிற பொழுது இந்த நன்மை ஏன் விரயம் செய்கிறார்கள்? கணியத்திற்குரியவர்களே, இதை சலாத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்கிற பொழுது அஃஷுஸ் சலாம், சலாத்தை ஊதுங்கள் என்று சொல்வார். அஃஷுஸ் சலாம் வ அத்இமுத் தஆம் வ ஸல்லு வன்னாசு நியாம். சலாத்தை ஊதுங்கள், ஏழைகளுக்கு பசியார சாப்பாடு கொடுங்கள், மக்கள் எல்லாம் தூங்கி வழிகிற பொழுது நீங்கள் தொழுவுங்கள். சொர்க்கத்திற்கு தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கத்திற்கு நீங்கள் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிதாக நன்மை பெறக்கூடிய 3 வழியை சொல்லியிருக்கிறார். சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா, நீங்க 100 பேற்ற சலாம் சொன்னோம், 1000 நன்மை நமக்கு கிடைச்சிருது. 100 பேற்ற சலாம் சொன்னா 1000 நன்மை கிடைச்சிருது. சலாம் சொல்லுங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள். பசித்து இருந்தா நீங்க ஒண்ணும் இல்லாம எப்படியாவது வயிற்று நிறைச்சு விட்டுருங்க. அதை நிறைச்சிட்டீங்கடா, அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபாயிதா. அதை போன்றே எல்லா மக்களும் தூங்கி வழிகிற பொழுது நீங்கள் தொழுவுங்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமை ஊதச் சொல்கிறார்.
இங்கே எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், நபிமார்களை அல்லாஹ் பாராட்டுகிற பொழுது அவர்கள் ஒரு பெரிய செயற்கரிய சேவையை செய்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் நோபல் பரிசு கொடுத்ததை போன்று ஒரு பரிசு கொடுக்க நினைக்கும் பொழுது எதை தேர்ந்தெடுக்கிறான் என்றால், நாம் சாதாரணமா சொல்லக்கூடிய இந்த சலாத்தான் தான் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப அந்த சலாம் என்பது நம்மிடத்துல சாதாரண ஒரு வார்த்தையா தெரியுது, அது அர்த்தமற்ற ஒரு வார்த்தையா தெரியுது, ஏதோ முசாஃபர் மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா தெரியுது. அப்படி அல்ல, அது மிகப்பெரிய நன்மையின் பொக்கிஷம் என்பதை நாம் நினைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரித்தான பெருமக்களே, நம்முடைய வீடுகளிலே சலாம் சொல்வதை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். சலாத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது சொல்வது பழக்கம். இது இஸ்லாத்துடைய ஒரு சின்னம். கட்டாயமாக இதை ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டும். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் பொட்டு வைக்காமல் யாருமே வருவதில்லை, திருநீர் பூசாமல் யாருமே வருவதில்லை. தான் இன்ன இனம் என்பதை காட்டிக் கொடுப்பதற்கு அவர்கள் ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டாயமாக இப்பொழுதை கடைபிடிக்கிறார்கள். எப்படியும் அதை செய்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை எழுதப்படாத சட்டமாக அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுக்கிடையிலே அந்த சலாம் சொல்லுதல் என்பதை அதை ஏன் கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடாது? சலாம் சொல்வதை கட்டாயப்படுத்தி ஏன் இருக்கக்கூடாது? எனக்கு நடந்த நிகழ்ச்சியை உங்களிடத்தில் சொல்லி காட்டியிருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். ஒரு சமயத்திலே சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு நான் பிரயாணம் செல்லுகிறேன். சென்னையிலிருந்து சென்ற மந்தவெளியிலே இமாமாக இருக்கிற பொழுது நடந்த செய்தி. சென்னையிலிருந்து கும்பகோணத்துக்கு நான் போகிறேன். நான் போகக்கூடிய பஸ்ஸிலே ஒரு செல்வந்தர், அவரும் அதிலே பயணிக்கிறார். 2 பேரும் சேர்ந்து போறோம். அவரு என்னிடத்தில் சலாம் சொல்லல, நான் அவரிடத்துல சலாம் சொல்லல. நான் போய் சீட்ல உட்கார்ந்துட்டேன். அவர் அப்படி கீழே இந்த இடைநில்லா பேருந்து என்று சொல்வார்கள், இடைநில்லா பேருந்து என்று எங்கேயும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கட்டாயமா ஒரு சாப்பாட்டு கடையில் நிப்பாட்டுவாங்க. அப்படி ஒரு சாப்பாட்டு கடையில் நிப்பாட்டும் பொழுது அவர் என்னை பார்க்கிறாரு. பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படியே கீழே இறங்கிறார். திரும்பி முறைத்துக் கொண்டே உள்ளே ஏறுகிறார். இப்படியே தான் இருந்தது. எங்களிடத்துல பேச்சும் இல்லை, ஒண்ணும் இல்லை. கடைசியில 2 பேருமே ஒரே மகாநாட்டுக்கு செல்கிறோம். அவரும் அங்கே உரையாற்ற செல்கிறார், நானும் அங்கே உரையாற்றினேன். 2 பேரும் உரையாற்றிய பிறகுதான் ஒருவரை ஒருவர் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அப்ப அவர் என்னை பார்த்து கேட்டாரு, ஹஸ்ரத்து, நீ யாருன்னே எனக்கு தெரியல, நீங்க என்னை பார்த்து ஒரு சலாம் சொன்னா என்ன என்று கேட்டார். ஹஸ்ரத்து, நீங்க என்னை பார்த்து ஒரு சலாம் சொன்னால் என்ன என்றார். இப்ப நான் சொன்னேன், எனக்கு பணக்காரங்களை கண்டா ஒரு சின்ன சங்கடம். நம்ம சலாம் சொல்ல அவங்க வேற விவகாரமா எண்ணிக்கொள்வார்களோ என்று ஒரு அப்படி நினைக்க மாட்டார்கள். இருந்தாலும் நமக்கே ஒரு குறை, மதிப்பு, நம்முடைய மனக்குறை, அப்படி ஒரு குறை. பணக்காரங்கிட்ட சலாம் சொல்றதுக்கு நான் முந்தி சொல்ல மாட்டேன். ஏன்னா சில சமயத்துல கடைக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு பலூன் தான் வாங்க போயிருப்போம். வந்த உடனே இவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அதனால போன உடனே பலூன் வேணும் அப்படின்பதா சொல்லிக்கொண்டே நுழையிறது. இந்த தலப்பாவையும் இந்த ஜிப்பாவையும் கொண்டு ஒரு கடையில் நம்ம போறோம். ஒரு சின்ன பல்பு வாங்குறதுக்கான போனா கூட போகும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம பல்பு வேணும்னு சொல்லிக்கிட்டே போறது. ஏன்னு சொன்னா நம்மள வேற மாதிரியே எடை போட்டு அதுக்கு பிறகு மாற்ற வேண்டியது இருக்குது இந்த வம்புக்கு என்று. இதனால ஏற்கனவே பழகி போச்சு. பணக்காரங்களை கண்டா நான் சலாம் சொல்றது இல்ல, அது தப்பு தான். இருந்தாலும் வேற என்னுடைய பலகீனத்தினால அப்படி நான் வச்சிருக்கிறேன். அதனால உங்களை பார்த்து நான் சலா சொல்லல, ஆனால் நீங்க பணக்காரன் மட்டும் தெரிஞ்சுக்கிடுச்சு, சலாம் சொல்லலன்னு நான் சொன்னேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், நீங்க சலாம் சொன்னால் என்ன, நீங்க சலாம் சொன்னால் என்ன என்று கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஹஸ்ரத், நீங்க பஸ்ல உட்கார்ந்துருந்தீங்க, உங்களுடைய தலப்பாவத்திக்கு உள்ள மடிக்குள்ள வச்சிருந்திருக்கீங்க, எனக்கு தெரியல. தலையை பார்த்தா அது நடு வாங்கு எடுத்து 2 பக்கமா சீவப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நீங்க ஒரு ஃபாதர்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதை பார்த்த உடனே நான் நீங்க ஒரு ஃபாதர் நினைச்சுக்கிட்டேன். நடுவாங்கு சிவப்பட்டிருக்கிறது. நடுவாங்கு சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுவாங்கு செஞ்சிருப்பாங்க. ஒரு காலத்துல, இப்ப இல்ல, இப்ப முடி கிடையாது, மொட்டையாயிருச்சு. அந்த நடுவாங்கு சீவி ஸ்டைலா நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே உங்களை பார்த்து நான் ஃபாதர் நினைச்சுக்கிட்டேன். இல்லாட்ட நான் உங்களுக்கு சலாம் சொல்லியிருப்பேன். அதுதான் நான் சாப்பாட்டுக்கு இறங்கும் பொழுது உங்களை முறைச்சிட்டே போனேன், திருப்பி ஏறும்போது முறைச்சிட்டே போனேன். தலப்பாவை நீங்க தலையில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சலாம் சொல்லி இருந்திருப்பேன். ஆனா உங்களை பற்றி நான் தப்பா இடப்பட்டதுனால சலாம் சொல்லவில்லை என்று சொன்னார். உண்மையிலேயே என்னைக்கோ நடந்த நிகழ்ச்சி, எத்தனையோ வருடத்துக்கு முன்னால் நடந்துச்சு. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறது, சலாம் நாம் சொல்லாதனால நம்மை ஒரு ஃபாதர் என்று, ஒரு மற்ற மதத்தை சார்ந்தவர் என்று எடை போடப்பட்டு விட்டார். இப்படியானால் உலகத்தில் எத்தனை பேர்கள் தவறாக எடை போடப்பட்டிருப்பார்கள். இந்த சலாம் நம்முடைய ஒரு பெரிய கலாச்சாரம். நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. இதை நாம் சொன்ன என்ன குறைஞ்சு போவோம்? காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம்ப்பா, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதிலே என்ன வந்துவிட போகிறது? ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்?
கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகளை சொல்லி வைத்தாகணும். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, ரயிலிலே பிரயாணம் சென்றோம். நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து முஸ்லிம்களா சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு போறோம். அந்த ரயில்ல ஒரு ஆளு கடாமிச வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இல்ல கடாமிச வச்சிருக்கிறாரு, வேஷ்டி உடுத்திருக்கிறாரு, தலையில கிராப்பு. அவரை பார்த்த உடனே நாங்கெல்லாம் இனி யோசிச்சுட்டோம், வேற யாராவது இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பேச அவன் அந்த ஆள் வேற விதமான எடை போட்டுட்டு நமக்குள்ள சண்டைய வரணும். அதனால முஸ்லிம்களாகிய நாம் பேசும்போது நிச்சயமானது அடக்கி வாசிப்போம், மெதுவா மறைச்சி மறைச்சி பேசிட்டு போனோம். எவ்வளவு நேரம்? ஒரு 12 மணி நேரம் பிரயாணம். 12 மணி நேரம் பிரயாணத்திலேயே நாங்கள் முக்கியமான பிரச்சனையை பேசுறோம். ஆனா அமுக்கி அமுக்கி பேசிக்கிட்டே வர்றோம், பயந்து பயந்து பேசிக்கிட்டே வர்றோம். கடைசியில் அந்த ஊர்ல போய் இறங்கினோம். இறங்கின உடனே அந்த மீச கடா மீச, அந்த வெள்ளை வேஷ்டி உடுத்திருந்த ஆளு, தலையிலே கிராப் வச்சிருந்த ஆளு, ஹஸ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் போயிட்டு வர்றேன்னு சொல்றாரு. பாவி, இந்த வார்த்தையை முதல்ல சொல்லி தொலைத்திருக்க கூடாதா? இருந்தது அத்தனை பேர்களும் முஸ்லீம்கள், இந்த ஒரு ஆள் மட்டும்தான் வேற மாதிரி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க அமுக்கி அமுக்கி வாசிக்கிட்டு இருந்தப்பா, ஒப்பனா பேசியிருப்போமே பல பிரச்சனைகளை. நீ வேறனோட சலாம் சொல்லி இருக்க கூடாதா? இப்பதானே சலாம் சொல்கிற என்பதாக எண்ண வேண்டியது. அப்போ ஒரு மீச வச்சு நமக்கு என்ன அடையாளம்? நமக்கு பொட்டு கிடையாது, நமக்கு திருநீர் கிடையாது, தொப்பியும் யாரும் இருக்கிற தொப்பியும் கழட்டியாவது, அதனால தொப்பியும் போடுறது இல்ல, தாடி எல்லாரும் தான் வைக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு என்னதான் ஆதாரம் என்று பார்த்தால் ஒரு சலாம் சொல்லிட்டா ஒரு சிறப்பா போயிருந்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருவருடைய வரலாற்றை நம்ம பார்க்க முடியும். எனவே சலாம் என்பது மிகவும் மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சலாத்தை பற்றி எவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறான் என்றால், நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டிலே எதுவுமே இல்லை, ஆளே கிடையாது. கடை திறக்கிறீங்கன்னு கடை திறக்கிறீர்கள், அந்த கடையில யாருமே கிடையாது, ஆளே கிடையாது. ஆளே கிடையாவிட்டாலும் சலாம் சொல்லுங்க. அந்த சலாம் அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதாக நினைச்சு கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய அர்த்தமான வார்த்தை. வைதா தகல்தும் புயூத்தன், நீங்கள் ஒரு வீட்டில் நுழைகிறீர்கள், ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்க. 24-61 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆள் இல்லாத வீடு, கடை, காலையிலே நீங்கள் துறக்க வருகிறீர்கள், அங்கே நீங்கள் நுழைந்தாலும் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சலாம் சொல்வது தஹிய்யத்தம் மின் இந்தில்லாஹி, அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்லணும். அல்லாஹ் உங்கள் முன்னால வந்து சொல்ல முடியாதனால நான் சொன்னதாக உங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். தஹிய்யத்தம் மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபத்தன், அல்லாஹ்விடத்திலுள்ள சலாமாக, முபாரக்கான தையிபான சலாமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை சொல்கிறான். தொழுகை பற்றி கூட அல்லாஹ் அவ்வளவு விளக்கல, ஜகாத்தை பற்றி கூட அவ்வளவு விளக்கி பல ஆயத்துகளை இறக்கல, ஹஜ்ஜை பற்றி கூட 2-3 ஆயத்துகளோட முடிச்சுக்கிட்டான். ஆனா இந்த சலாத்தை பற்றி விலாவாரியா விளக்குறான், யார் யாருக்கு சொல்லணும் யார் யாருக்கு சொல்லக்கூடாது என்பது உட்பட. இதையும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கடையில் எதுவுமே இல்லையானாலும் அதை சலாம் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு யாராவது அல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டால், காலையில் கடையை திறக்கிற பொழுது சலாம் சொன்னவர் அல்லாஹ் அவருக்கு சலாம் சொன்னவராக கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம். எனவே காலையில் நாம் கடை திறக்கும் பொழுதாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீடு குடோன் தான், அங்கே நாம் செல்வதாக இருந்தாலும் சரி, வீட்டுல மனைவி மக்கள் எல்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்க, நாம தான் இருக்கிறோம், எப்படியா இருந்தாலும் சரி, அங்கேயே சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னால், இந்த சலாத்துடைய முக்கியத்துவத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்கு சொல்கிறேன் என்றால், சலாமுன் அலா இல்யாசின் என்று இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அவர்களை சிறப்புப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த சலாத்துடைய அருமை நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, இங்கே நமக்கு சொல்லித் தரப்படக்கூடிய சாதாரண நடைமுறையில் உள்ள எல்லா வார்த்தைகளும் மிக அர்த்தமானவைகள், மிகவும் அற்புதமான தத்துவத்தை கொண்டவர்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், சாதாரண வார்த்தை. இந்த பிள்ளைகள் இதையெல்லாம் சொல்ல வேண்டும். ஒரு பிள்ளை நம்ம பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பான்னு சொன்னது கபூல் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலே நமக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. பிள்ளைகள் பாவமற்றவர்கள் சொல்லக்கூடிய சலாம் அல்லாஹ் உடனே ஏத்துக்கிறவான். ஒரு நம்முடைய பிள்ளை நம்ம பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பிரியமாக சொல்லுகிற பொழுது அது கபூல் ஆயிருச்சுன்னு வச்சா வாழ்நாள் பூரா நாம கவலைகளிலிருந்து துன்பத்திலிருந்து நீங்கியவர்களாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய துவா. எனவே அந்த பிள்ளைகளை அதை சொல்ல வைக்க வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நல்லதை செய்வதற்கு ஆற்றலும் தீயதிலிருந்து விலகுவதற்கு சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. அவன் மகத்துவமானவன், உயர்ந்தவன். இதுதான் அதனுடைய பொருள். ஆனால் அது எவ்வளவு அர்த்தமான வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு வரலாறு நடந்தது. மாலிக் இப்னு அவுஃபுல் அஷ்ஜஇ
என்று ஒரு நண்பர். மாலிக் இப்னு அவுஃபுல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அந்த நண்பர். அந்த நண்பருடைய மகன் காணாமல் போய்விட்டார். உடனே மனைவி சொல்லுவாங்க, மகன் காணாம போயிட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் தகவல் சொல்லிருங்க. ஏன்னா போர் மேகங்கள் சூழ்ந்த காலம். மதீனாவாசிகளை மக்காவாசிகள் கண்டாண்டா புடிச்சு போயிரும், கொத்திக்கிட்டு போயிரும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பிள்ளை காணாம போச்சு, வாலி பையன் காணாமல் போனவுடன் உடனே ரசூலுல்லாஹ் போய் சொல்லுங்க என்று சொல்கிறார். உடனே இவர் வேகமாக போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய், யா ரசூலல்லாஹ், என் மகன் காணாம போயிட்டான். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ஸிர் அன்த வ ஸௌஜுக பிலா ஹவுல வலா குவத்த. நீயும் உன்னுடைய மனைவியும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் நிறைய சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள். உடனே அவர் திரும்பி வந்தார். திரும்பி வந்து மனைவி எதிர்பார்த்துட்டே நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போனீங்களே, என்ன சொன்னாங்க என்று கேட்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டே இருக்க. அவனை காணணும் அந்த பரிதவிப்பில ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி அனுப்புறோம், என்ன சொன்னாங்க என்று அந்த பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி அப்படியே இருக்கட்டும். அதே நிலையை நம்ம வீட்டுக்கு கற்பனை செய்து பார்ப்போம். நம்ம வீட்டுல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம சொல்ல போறோம். சொன்னா என்ன நடக்கும்? சொன்னா என்ன பதில் வரும்? என் மகன் காணாம போயிட்டான், தேடுறதுக்கு ஒரு வழியும் செய்யல, என்னமோ லாஹவுல வலா குவத்த சொல்ல சொன்னாங்கன்னா இவரும் கேட்டுட்டு வந்து நிக்கிறார். ஏங்க உங்க புத்தி இப்படி வேலை செய்யுதுன்னு தான் நம்ம வீட்டுல சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் அந்த சஹாபியத்தான பெண் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மகனை காணாம போச்சு, மிக ஆபத்தான காலகட்டம், என்ன ரசூலுல்லாஹ் என்ன செய்றார்களோ என்று பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது வந்தவர் சொன்னார், இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தக்ஸிர் அன்த வ ஸௌஜுக பிலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நீயும் உன்னுடைய மனைவியும் லா ஹவுல வலா குவத்த அதிகமா சொல்லிக்கிட்டு இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சஹாபியத் அல்லவா நிஅமமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு நல்ல வழி, நல்ல செய்தி. உடனே அவர்கள் நல்ல செய்தி என்று ஏற்றுக்கொண்டு அப்போ இருந்து லா ஹவுல வலா குவத்தை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்மார்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம 1000 ஓதி முடிக்கிறதுக்குள்ள அவங்க 1,00,000 ஓதி முடிச்சிருவாங்க. அதையே முழுக்க கவனமாக இருந்து ஓதிடுவாங்க. ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. போன மகன் திரும்பி வந்த மாதிரி தெரியல. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, பல நாட்களாச்சு. ஒரு நாள் இரவு திடீரென்று கதவு தட்டப்படுற சத்தங்க. கதவு தட்டின உடனே இரவுல யார் தட்டுகிறார் என்று கதவை திறக்க போனவர், மன்னந்த யார் அது என்று இவர் அதட்டுகிறார். அனபுனு, நான் மகன் வந்திருக்கிறேன் வெளியிலும் சத்த வருது. அனபுனு. உடனே இவர் அப்படியே வாரி சுருட்டி கதவை திறந்து பார்க்கிறார். மகன் நிற்கிறார். அப்படியே கட்டி அணைச்சிட்டு, மகனே உனக்கு ஒண்ணு ஆகலையே, என்ன ஆச்சு, ஏதாச்சு, இத்தனை நாளா எங்க போன என்று கேட்கிறார். பாப்பா, என்னை விசாரிப்பது இருக்கட்டும், இதோ இங்க ஒரு 25 ஆடுகள் இருக்கின்றது, என் பின்னால் வந்திருக்கிறது, அதை அடைப்பதற்கு ஒரு இடத்தை தயார் செய்வோம், வாருங்கள் என்று சொல்கிறார். மகன் சொல்றார், 25 ஆடு இருக்குது, நம்ம வீட்டுல ஆட்டை அடைப்பதற்கான கொட்டடை இல்லை, தொழுவம் இல்லை, எனவே அங்க இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு தொழுவம் ரெடி பண்ணுவாங்க என்பதாக சொல்லி 2 பேரும் ஒரு தொழுவத்தை ரெடி பண்ணி 25 ஆட்டையும் அதில் கட்டி போடுகிறார். கட்டி போடுறதுக்குள்ள சுபு வந்துருச்சு. சரி, சுபு தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போய் தொழுதுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை கூப்பிட்டு கேட்கிறார். மாலிக் இப்னு அவுஃபுல் அஷ்ஜஇ அவருடைய மகனை கூப்பிட்டு கேட்டாரு, என்னப்பா ஆச்சுன்னு கேட்டார். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஆடு மிஞ்சிக்கிட்டே போனவன் எப்படியோ வழி தெரியாம எங்கேயோ போயிட்டேன், என்னைய மக்காவாசி 2 பேர் பார்த்துட்டான், உடனே கைது பண்ணிட்டு போயிட்டான். மக்காவாசி 2 பேர் கொண்டு போய் கைது பண்ணிட்டு போயிட்டான். கைது பண்ணி மக்காவுக்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் என்னை என்ன செய்யறதுன்னு அங்க ஆலோசனை பண்ணுகிற பொழுது, கண்ணிமிக்க மாதங்களிலே அவர்கள் தன்னுடைய தந்தையை கொலை செய்தவனை பார்த்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். கண்ணிமிக்க மாதம் 4 மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப், இந்த மாதங்களிலே அவர்கள் தந்தையை கொலை செய்தவனை பார்த்தாலும் கூட ஒன்று செய்ய மாட்டார்கள். எனவே இவரை நாம் ஒண்ணு செய்ய வேண்டாம், இந்த 3 மாதமும் கடக்கட்டும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். சொல்லி என்னை பாதுகாப்பதற்கு ஒருவனை ஏற்பாடு செய்தார்கள். என்னிடத்தில் 25 ஆடையும் கொடுத்து நீ மேய் என்று சொன்னார். நான் மலையில 25 ஆடை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்னை அவன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எப்பவாவது இந்த பாவி ஏமாறுவான், ஓடிடலான்னு நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இவன் ஏமாறுற மாதிரி இல்லை, அவன் சரியான ஆளு, அவன்கிட்ட இருந்து என்னால் தப்பிக்கவே முடியல. இவ்வளவு நாளா முயற்சி பண்ணி கடைசியில் இன்னைக்குத்தான் வகையா மாட்டினான். கொஞ்சம் கூடுதலா ஓவரா வாங்கி ஊத்தி அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நான் தப்பிச்சம்பிளைச்சுன்னு ஓடி வந்து
ஓடுனா பாடு ஓடி வந்துகிட்டே இருக்கிறேன். நீண்ட தூரம் ஓடிட்டு திரும்பி பார்க்கிறேன், இந்த பாலா போன ஆடுகளும் என் பின்னால ஓடி. சாஞ்ச பக்கம் சாயும் ஆடுகள் என்று சொல்வார்கள், அது மாதிரி ஆடுகளும் பின்னால வருது. நான் தப்பிக்கிறதே மதினா போய் சேரணும். இந்த நேரத்தில் இவர்களை என்ன செய்ய முடியும் என்று நினைத்தேன். சரி, எக்கடாவது கட்டு போகட்டும்னா நான் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம ஓடிட்டேன். ஓடி வீடு வந்து நிக்கிறேன், பின்னால இவைகளும் என் வேகத்துக்கு ஓடி வந்து நிற்கின்றன. யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நண்பரை கூப்பிட்டு சொன்னார்கள், இஸ்தக்ஸிர் அன்த வ ஸௌஜுக பிலா ஹவுல வலா குவத என்று சொன்னார்கள். நீயும் உன்னுடைய மனைவியும் விடாதீர்கள், லா ஹவுல வலா குவத்தவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் ஓத சொல்லும் போது என்ன நினைச்சீங்களோ பாவிகளா, ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக அந்த நண்பர்கிட்ட சொன்ன வரலாறு ஹதீஸ் ஷரீஃபிலே நாம பாதுகாக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தைகள் லா ஹவுல வலா குவத்த. லா ஹவுல வலா குவத்த சாதாரணமாக வார்த்தைகள் சொல்வதற்கென்று ஒரு பெரிய எனர்ஜி ஒன்னும் செலவழி போறதில்லை. தம்பிங்க வா உட்காரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு சக்தியோ அவ்வளவுதான். அதுக்கு பின்னா நம்ம கதைக்கிறதெல்லாம் மணிக்கணக்கு, அது வேற, அதையெல்லாம் விட்டுருங்க. தம்பி இங்க வா உட்காருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு சக்தி செலவழியுமோ, எவ்வளவு எனர்ஜி செலவழியுமோ அவ்வளவுதான் இந்த லா ஹவுல வலா குவத்த. ஆனால் அதனுடைய ஆற்றல் எந்த அளவிற்கு உள்ளதாக இருக்கிறது, எவ்வளவு அற்புதமான சக்தியை தருகிறது என்றால் நம்பிக்கை வைத்து சொல்பவர்கள் அதனுடைய பலனை கண்டுகொள்வார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலே அடிக்கடி வர வேண்டும். நாமும் அடிக்கடி அதை வேணும்டே அதை ஒரு கொள்கையா எடுத்துக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலையும் நம் வாயிலையும் இது மாதிரி உள்ள ஈஸியான விபாரத்துகள், மந்திர சொற்கள் வாயிலே நடமாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இன்னொரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இப்படி ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான வார்த்தை. ஆனா நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு வச்சிருக்கிறோம்னா, யாரோ காலை நீட்டிருச்சு, யாரோ ஒரு கிளம் காலை நீட்டிருச்சு அப்படின்னு அந்த வார்த்தைக்கு மதிப்பு வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகமும் இரவிலே வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று விளக்கு அணைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. இப்ப ஆயிஷா நாயகம் பிடிச்சாங்க, யார சொல்லல, என்ன நேரத்துல என்ன வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆயிஷா சொல்ற, மூமினுக்கு ஏற்படக்கூடிய சின்ன துன்பமாக இருந்தாலும் அது ஒரு இழப்பு. அந்த இழப்பின் நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னால் அந்த இழப்புக்கு ஈடான நன்மையை அல்லாஹ் தந்துருவான். பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் காணாம போனோடனே இன்னா லில்லாஹ் சொன்னீண்டா ஏதோ ஒரு வகையில உனக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் ஏறி. இதுதான் அதனுடைய பொருள். கால்ல முள்ளு குத்தியது இன்னா லில்லாஹ் நீ சொன்னீண்டா உனக்கு அந்த முள்ள குத்தினால் ஏற்பட்ட வலியின் அளவிற்கு உடம்புல எனர்ஜி அல்லாஹ் தஆலா வேறொரு வகையிலே கொண்டு வந்து சேர்ப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது சொன்னால் அந்த கஷ்டத்திற்கு ஈடான நன்மையை அல்லாஹ் தந்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சாதாரணமாக எதுக்கும் கால்ல அடிபட்டால் இன்னா லில்லாஹ், லைட் அணிந்தாலும் இன்னா லில்லாஹ், ஏதாவது ஒரு நஷ்டம் ஆயிருச்சு இன்னா லில்லாஹ், 10 பைசா காணாம போச்சு இன்னா லில்லாஹ், இப்படி எல்லா நேரத்திலையும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். இதை மூத்தானவர்களுக்கு சொல்லுதல் என்பதாக அது ஒதுக்கிவிடக்கூடாது. ஒரு அற்புதமான வார்த்தை. உம்மு சலமா ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தம் என்று கருதுகின்றேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு சஹாபியத்தான பெண். அவரும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அபு சலமா உம்மு சலமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைங்களும் இருக்கு. இந்த நேரத்துல அபு சலமா கணவனார் மனைவிட்டு சொல்றாரு, எம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? யாருக்காவது துன்பம் ஏற்படுகிற பொழுது இன்னா லில்லாஹ் சொன்னா அதை விட சிறந்தது அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களம்மா என்பதாக மனைவிட்ட சொல்றாங்க. ரொம்ப பிரியமானவங்க மனைவிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த மனைவி நினைக்கிறாங்க, ஏன் இந்த நேரத்தில் நம்மகிட்ட இதை நம்மகிட்ட சொல்லுது, இப்ப எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம இடத்துல சொல்றாங்க என்பது எனக்கு புரியல. ஆனால் அவர் சொன்னார், இன்னா லில்லாஹ் சொல்லுமா, ஏதாவது கஷ்டம் வந்தால் என்று சொன்னாரு. கஷ்டம் ஒண்ணும் வரல, ஏன் இந்த ஹதீஸை என் இடத்துல சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. 2-3 நாட்கள் தான் ஆச்சு, எதிர்பாராத விதமாக என்னுடைய கணவனார் வஃபாத்தாகிவிட்டார். அவர் வஃபாத்தாக போறது முன்பே அறிகுறி தோன்றி இருக்கிறது, அதனால் தான் அவர் சொல்லி இருக்கிறார் என்பது எனக்கு அப்போதான் தெரியும். அபு சலமா, நான் மௌத்தா போயிட்டேன், உம்மு சலமா நீ கவலைப்படாத, நீ இன்னா லில்லாஹ் சொன்னீண்டா அல்லாஹ் இதற்கு ஈடான மகிழ்ச்சி உனக்கு தருவான் என்று
ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை வச்சு அவர் எனக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டு போயிருக்கிறாருங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனாலும் இந்த ஹதீஸ் என் விஷயத்துல பொய்யாவ போகுது. ரசூலுல்லாஹ்வுடைய சொன்னது எதுவுமே நான் மறுக்கல. ஆனா என் விஷயத்துல இந்த ஹதீஸ் பொய்யா போகுது. ஏன் தெரியுமா? என் கணவனாரை விட உயர்ந்த கணவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு நாங்கள் அன்பாகவும் அந்யோன்யமாக வாழ்றோம். என் மாப்பிள்ளையோட சிறந்தவர் இருந்தா தானே எனக்கு சிறந்ததை அல்லாஹ் தர்றதற்கு. எனவே என் விஷயத்தில் இந்த ஹதீஸ் பொய். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸ் என் விஷயத்திலே பொய்யாக போகிறது என்று நான் சொன்னேன். உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கணவன் மனைவிகளாக தம்பதிகளை, இங்கே இருக்கக்கூடிய தம்பதிகளை ஆக்க வேண்டும். கணவனுக்கு இந்த மனைவியை தவிர உயர்தரமான அன்பு செலுத்தக்கூடிய இல்லை என்ற எண்ணம் வர வேண்டும். மனைவிக்கு இந்த கணவனை தவிர உயர்ந்த கணவன் இல்லை என்ற எண்ணவன், அந்த எண்ணத்தில் ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால அபூ சலமா இறந்த உடனே உம்மு சலமா சொல்றாங்க, நிச்சயமாக இந்த ஹதீஸ் என் விஷயத்தில் பொய்யாக போகுது. பொய்யா போகுதுன்னா நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் சில நாட்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, முசலமா நல்லா இருக்கியான்னு வந்து கேட்டாங்க. நல்லா இருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ உம்மு சலமா, ஒன்ன நான் கல்யாணம் முடிச்சுக்கலான் இருக்கிறேன் என்று வார்த்தையை சொன்னார். இப்படி எனக்கு நிலமே ஆடி நான் உள்ளே போனதை போன்ற ஒரு உணர்வை அடைந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மனம் முடித்துக் கொள்கிறாயா என்று கேட்கிறார்களே என்று எனக்கு அப்படியே அதிர்ச்சியா போயிடுச்சு. அதிர்ச்சியா போற நேரத்துல தான் என் சிந்தனை வேலை செய்து, ஆஹா, இன்னார் இல்லா சொன்னா சிறந்தது அல்லாஹ் தருவான்னு சொன்னது என் விஷயத்திலே உண்மையாக போகுது போல் தெரியுதே. ஏன்னா நான் ரசூலுல்லாஹ் எனக்கு கணவனா கிடைப்பான் நான் கற்பனை கூட நினைச்சு பார்க்கல. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவனா ஆகுவார் நான் நினைச்சு பார்க்கல. உலகத்துள்ள மற்ற ஆம்பளைகளோடு தான் என் மாப்பிளை ஒப்பிட்டு பார்த்தேன். உலகத்துள்ள மற்ற ஆம்பளைகளோடு என் மாப்பிளை ஒப்பிட்டு பார்த்தேன். என் மாப்பிளைக்கு ஈடான யாருமே எனக்கு தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ் நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தூசிக்கு காரணமா என்னுடைய கணவனார். பெருமானாரே வந்து என்னிடத்தில் கேட்ட பொழுதுதான், ஆகா, இன்னார் இல்லா சொன்னா சிறந்தது கிடைக்கும் என்பதை அல்லாஹ் எப்படி நிரூபித்து விட்டான். சிறந்தது ஒன்று வாய்ப்பு கிடைக்கிறதே என்று நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்ச நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்னையா கல்யாணம் முடிக்க போறீங்க? நான் ஒரு கிழவி. என்னையா கல்யாணம் முடிக்க போறீங்க? நான் ஒரு கிழவி என்று நான் சொன்னேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னம்மா உம்மு சலமா தெரியாம பேசுற? நான் மட்டும் என்ன 16 வயசா? நான் மட்டும் என்ன 16 வயசா? அன்று வந்து கேட்க வருகிற பொழுது 58 60 தொட்ட நேரம், 58 60 தொட்ட நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மட்டும் என்ன 16 வயசா என்றார்கள். உம்மு சலமா சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அதுக்கு நான் சொல்லல யா ரசூலல்லாஹ், எனக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கு, எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் உம்மு சலமா, நான் என்ன மலடனா? பிள்ளை பெறாதவனா? பாத்திமா இல்ல, ஹசன் இல்ல, ஹுசைன் இல்ல, ருக்கையா இல்ல, உம்மு கல்சூம் இல்ல, ஜைனப் இல்ல, ஏன் நான் பிள்ளை இல்லையா என்று கேட்டார்கள். உம்மு சலமாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு பிறகு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ரெண்டுமே காரணம் அல்ல. நான் வயசாளி என்று சொன்னதும் காரணம் அல்ல, நான் பிள்ளை குட்டிக்காரி என்று சொன்னதும் காரணம் அல்ல. எனக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா வந்து, எதுக்கு எடுத்தாலும் நான் கோபப்பட்டுருவேன். என்னுடைய பழைய மாப்பிள்ள அபூ சலமா அனுசரிச்சு போயிடுவார். ஆனா நாயகமே அதே வழக்கத்துல உங்கள்கிட்ட நான் கோபப்பட்டுட்டேன்னு சொன்னா உடனே அல்லாஹ்வே கோபப்பட்டுருவானே, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? யா ரசூலல்லாஹ், அபூ சலமாட்ட நான் கோபப்பட்டேன், உங்கள்கிட்ட கோபப்பட முடியுமா? ஆனா என்னுடைய இயற்கை கோபப்படுறது. எனவே உங்களை பார்த்து நான் ஏதாவது கோபப்பட்டேன்னு சொன்னா அது அல்லாஹ்வே என் இடத்துல கோபப்பட்டுருவானே, எனக்கு நான் நல்லது தேடி கடைசியில் ஒரு பெரிய விளைவு ஏற்படுத்திடக்கூடாது பாருங்க, அதுக்காண்டித்தான் நான் சொன்னேன். உம்மு சலமா, இப்பதான் நீ உண்மையை சொன்ன, இப்பதான் நீ உண்மையை சொன்ன என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாத, நான் அல்லாஹ்விட துஆ செய்வேன், அந்த கோபத்தை அல்லாஹ் உன்னிடமிருந்து போக்கிடுவான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன், அல்லாஹ் கோபத்தை உன்னிடமிருந்து போக்கிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, உம்மு சலமா ஒவ்வொரு நேரத்திலும் சிரிக்கிறாங்க. அல்லாஹ் நல்லதை தருவான் என்று சொன்னது எவ்வளவோ மறுத்து பார்க்கிறேன், அந்த நல்லதை அல்லாஹ் நம்ம தலையில கட்டுறான்.
எவ்வளவு மறுத்து பார்த்தும் கூட மிகச் சிறந்ததுதான் என்றாலும் கூட அல்லாஹ் என் தலையில கட்டிட்டான், எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நசீபு, நான் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். இன்னா லில்லாஹ் எவ்வளவு அற்புதமான சொல்லு. நம்மிடத்துல சாதாரணமா கிடைச்சிருக்குது, காசு பணம் தேவையில்லை, ஆனா சிரமங்கள் ஏற்படுகிற பொழுது இந்த வார்த்தையை சொன்னால் அதை விட சிறப்பு கிடைக்கும் என்ற ஒரு நன்மாராயமான வார்த்தை. இன்னா லில்லாஹ் மட்டுமா, இன்னா லில்லாஹ் மட்டுமா, இன்ஷா அல்லாஹ் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள், லா ஹவ்ல வலா குவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மாஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்கள், மாஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்கள். வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம பார்க்கிறோம். மாலிக் ரவாஹுல் மாலிக் அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஆண் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியா ஆமிர் இப்னு ரபியா என்பவர் போனார். பொது இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இவர் பார்த்துட்டு போனவர் சும்மா இருக்க மாட்டாம, மாராய் துக்கல் யௌம் வலா ஜில்த முஹப்பாத்தின், இன்னைக்கு மாதிரி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்லப்பா, கன்னி பெண்ணு கூட தோத்துருவா. 2 வார்த்தை சொன்னார். இன்னைக்கு மாதிரி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்லப்பா, கன்னி பெண்ணு கூட தோத்துருவா. மாராய் துக்கல் யௌம் வலா ஜில்து முஹப்பாத்தின் என்று சொன்னார். சொல்லிட்டு அங்கதான் போனாரு. இந்த ஆளுக்கு என்னமோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். குளிச்சுக்கிட்டு இருந்தவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். மயக்கம் போட்டு கீழே விழுந்தவன என்ன செய்யறது என்று எல்லாம் கையை பசஞ்சிட்டோம். உடனே துருட்டு ஆளை தூக்கிட்டு பெருமானார், எது நடந்தாலும் உடனே அங்க வந்துருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாந்து போட்டோம். மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறார். பார்த்த உடனே பெருமானார் கேட்டார்கள், நீங்கள் யாரும் இவரை திருஷ்டி போட்டார் என்று சந்தேகிக்கிறீர்களா என்று கேட்டார். யாரும் இவரை திருஷ்டி போட்டிருப்பார்னு சந்தேகிக்கிறீர்களா என்று வந்த நண்பர்கிட்ட கேட்டார். ஆமாம் யா ரசூலல்லாஹ், ஆமிர் இப்னு ரபியா போனாரு, போனவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரு, கன்னி பெண்ணு கூட இவ்வளவு அழகா இல்லையே என்பதா சொன்னார். அப்படியா சொன்னார். அவரை கூப்பிட்டோம். கூப்பிட்டு வரப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இலாமா தக்துலு அஹீக், எவ்வளவு காலம் தான் உங்களுடைய சகோதரரை நீங்கள் கொல்லுவீர்கள்? அலா பர்ரக்த, இந்த மாதிரி நேரத்துல பரக்கல்லாஹ் நீங்க சொல்லியிருக்க கூடாதா? மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா? உங்களுக்கு மிக அதிசயமா தெரிகிறது, ரொம்ப அழகா தெரிகிறது, ரொம்ப சிறப்பா தெரியுது என்றால் அந்த நேரத்தில் மாஷா அல்லான்னு சொல்லக்கூடாதா? அல்லது பாரக்கல்லான்னு சொல்லக்கூடாதா? ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நல்ல ருசி, போகும்போதே மூக்க தொலைக்குது, உடனே ஒரு மாஷா அல்லான்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த நாளுக்கு ஒண்ணும் செய்யாது. நல்ல ருசி, இன்னைக்கு நல்ல வேட்டை அவனுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வயத்துல தங்காது. இது ஏதோ நடக்காத செய்திகள் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டாங்க, எவ்வளவு நாளைக்கு தான் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் கொல்லுவீர்கள்? அலா பர்ரக்த பாரக்கல்லாஹு லஹு என்று சொல்லியிருக்க கூட ஆச்சரியமா உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கே பிரமிப்பாக இருக்குதுன்னா மாஷா அல்லாஹ் அல்லது பாரக்கல்லா இப்படி நீங்க சொல்ல வேண்டியதுதானே. எவ்வளவு நாள் கொல்லுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு உடனே நீ ஒளி செஞ்சு தண்ணீரை கொடு, ஒளி செஞ்சதோடு மட்டுமல்லாம கை கால்களுடைய எல்லாம் தண்ணீரை அடிச்சு அந்த தண்ணீரை கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஆள் ஒளி செஞ்சு தண்ணீரை கொடுத்தவுடன் அந்த தண்ணீரை இவர் முகத்தில் தெளிக்கவும் இவர் மூர்ச்சையிலிருந்து சுகம் பெற்று எழுந்தார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நம்மால் அடுத்தவனுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் காக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை, மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை, இப்படி எதுவெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை, முஸ்லிம்களுடைய தெருவுக்கு நாம வந்தோம் சொன்னா இத மாதிரி வார்த்தைகள் காதுல நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகள் தகப்பனார்ட்ட சொல்றது, தகப்பனார் பிள்ளைகிட்ட சொல்றது, நண்பன் சொல்றது, இந்த வார்த்தைகளுக்கு அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கணும். அதை போன்ற சலாம் என்பதும் அடிக்கடி விழப்பட்டிருக்கணும். இது சாதாரண விஷயங்கள் அல்ல, ஒவ்வொன்றுமே அதிசயமான சக்தி வாய்ந்தவைகள். அதனுடைய அருமையை நாம் தெரியாமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாம் நமக்கு அறிவித்து தரப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்ணியமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுத்து அதை அவர்களை சொல்ல வைக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தினுடைய சிறப்பை பற்றி மிகச் சிறப்பாக நிறைய பொன்மொழிகளை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த சலாத்தையும் மற்ற இந்த வார்த்தைகளையும் நாம் அடிக்கடி உயிர்க்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே நாம பார்க்கிறது, அவர்களை பார்த்து அல்லாஹ் சலாமுன் அலா இல்யாசின் என்று சொன்ன அந்த ஒரு சிறப்பு. அவர்கள் பணி அல்லாஹுக்காக வேண்டி ஒளிந்திருந்து
அதன் பிறகு தருணம் கிடைக்கும் பொழுது அந்த மக்களை சொல்லி திருத்தினார்கள். அப்படிப்பட்ட நல்ல தியாகிகளை நாம் நினைக்கின்றோம். வல்ல அல்லாஹு தாலா அந்த நபிமார்களுக்கு கொடுத்த பொறுமையையும் நபிமார்களுக்கு கொடுத்த சகிப்புத்தன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலும் தந்தரல் புரிவானாக. கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் மழையிலே நனையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி